அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களானது எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுப்பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியாயமும் நேர்மையும் நிறைந்த துலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோடும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு இதனால் என்ன மாதிரியான விஷயங்களை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை வெற்றி மட்டுமே கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவது பிள்ளைகளின் வழியிலே விரயங்களை உண்டாக்கும். மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பாக பிரிவினைகள் தடைகள் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து கண்டிப்பாக உங்களால் தப்பிக்க இயலும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு அவ்வளவு நல்லது எதுவுமே நடக்காது. அதாவது அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும். வைத்திய செலவுகள் அதிக அளவில் கூடும். முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாகும். மேலும் முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளுவதன் மூலமாக வாழ்க்கையில் சிறுக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு 8இல் வரும்போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் ஆடி 28ஆம் தேதி வரை அங்கேயே வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் புதன் பகவான். வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை. இதனால் எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். தந்தை வழி உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும். வாகன பழுதுகளால் மனவாட்டம் ஏற்படும். இதனால் ரொம்பவே மன கவலையோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும் சுக்கிரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்களை உங்களால் பார்க்க முடியும். மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகாரி வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகும் பார்ப்பீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த 15 நாட்களானது எதிர்காலம் பற்றிய பயம் அனைத்துமே அகலும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைய போகுது. மேலும் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டமானது வருமானம் உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் கல்வியில் கவனம் ரொம்ப தேவை. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் போதுமானதாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 6, 7, 13, 14. மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்கள்
வெல்வெட் போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவு மற்றும் காதல் விஷயங்களில் கலவையான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தின் இறுதியில் திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த கவலைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவுப்படுத்தும். தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் பின்னடைவுகளை உங்களுக்கு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய காதல் மற்றும் உறவில் ஈடுபட விருப்பமுடையவங்க சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறுவாங்க. ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தம்பதிகளுக்கு இடையே நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. காதலர்கள் இந்த மாத இறுதியில் திருமணம் செய்து கொள்ளலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிணைப்புகள் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும். மேலும் தம்பதியினரிடையே சில மோதல்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நிதி வளமும் நன்றாக இருக்கும். நீங்கள் நல்ல தொகையை சேமிக்க அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. பரம்பரை சொத்துக்களில் ஆதாயங்கள் ஏற்படும். கடன்கள் சற்று குறையும். மேலும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் மனைவி மற்றும் பங்குதாரர் மூலமாக அதிர்ஷ்டமான வருமானத்தை பெறுவீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளால் சாதனைகள் அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அணி சேர்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உத்தியோக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பெண் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு குறைவாகவே இருக்கக்கூடும் மற்றும் சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து வரலாம். பணியிடத்தில் தைரியமான முயற்சிகள் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது உங்கள் உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக அமையக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வேலையில் அழுத்தம் அதிக அளவில் காணப்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கும் மாதமாகவும் நாட்களாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாகவே இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். உங்களுக்கு தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் பதவி மற்றும் அதிகாரம் கூட இருக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது உத்தியோக ரீதியாக ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் மிகவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க. தொழிலை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வணிகங்கள் ஆதிக்கத்தை பதிவு செய்ய சாதகமான சூழ்நிலையாக கொண்டிருக்கும். உங்கள் செயல்திறன் மேம்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. உங்கள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களையும் மேற்கொள்வீங்க. நல்ல லாபத்தை பெற வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனை தேவைப்படலாம். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள். இது வியாபாரத்தில் அளவு மற்றும் லாபத்தை அதிர்ஷ்டகரமாக அதிகரிப்ப வழிவகுத்து கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் விரிவாக்கம் செய்வது ரொம்ப நல்லது. புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். என்றாலுமே இந்த காலகட்டத்தின் இறுதியில் சிறு உபாதைகள் ஏற்படும். மேலும் பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சுவையான உணவுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஆரோக்கியமாகவும் இருக்க சரியான உணவு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் கலவையான காலமாக இருக்க போகுது. கல்வியில் கணிசமான செயல்திறனை நோக்கி வழி நடத்தும் சில அதிர்ஷ்டமும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஆனாலுமே தேர்வில் கருத்தில் கொண்டு முன்வைக்கக்கூடிய தவறான தகவல்கள் பரிமாற்றம் இருக்கக்கூடும். மேலும் இறுதியில் சில கலவையான மற்றும் குறைந்த நம்பிக்கை இருக்கும். முன் பெற்ற அறிவின் நேரத்தினை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதற்கு தாமதங்கள் மற்றும் தடைகள் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த புதிய பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 15 நாள், அதாவது ஆடி மாதத்தில் கடைசி 15 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.